வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன் செட்டு காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி டிஎன் செட்டுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் உள்ள சிலபஸை கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். ஆல்ஜிப்ராவிலையும் அனாலிசிஸ்லையும் முதல்ல கம்பேரிசன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு, அப்புறம் இப்போ நிறைய டிஎன் செட் பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை அந்த ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் காலேஜ் டிஆர்பியில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், டோபாலஜி, இதில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்க்கு டீட்டெயில்டாக கீ பாயிண்ட்ஸோட எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஏதாவது இந்த 4 சாப்டரில் ஒரு சாப்டரை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா தரலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 4 சாப்டரில் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போல் கொடுத்துருக்கேன், அந்த போலில் ஓட் பண்ணுங்கள். என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் போல் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஓட் பண்ணுங்கள். நிறையா பேர் எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த சாப்டரை நான் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எலாபரேட்டாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் மற்ற எல்லா சாப்டருமே ஓரளவுக்கு ட்ரை பண்ணிடலாம். இல்லை நம்மளுக்கு தொடர்ந்து டைம் இருந்தது அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸை நான் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு கட்டாயமாக உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இதில் இந்த 4 சாப்டரையும் விட்டுட்டு அல்ஜிப்ரா அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ரெடி ஆவீங்க. ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் அனாலிசிஸ் பெட்டர் தேன் அல்ஜிப்ரா. அப்போ எனக்கு அல்ஜிப்ரா தெரியாது அப்படின்னு சொல்ல வரல, ஐ என்ஜாய் அனாலிசிஸ். அதே அனாலிசிஸ் ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபீல் தரும் அனாலிசிஸ். அதனால தான் நான் 4மே அனாலிசிஸ் சாப்டராக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் அதுனா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அல்ஜிப்ரா சொல்லித்தரலன்னு சொல்லல, அடுத்த ரவுண்டு நான் அல்ஜிப்ராலையும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் எது வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போல் கட்டாயமாக அட்டென்ட் பண்ணுங்கள். டெலிகிராம்லையும் இதுலையும் போல் அட்டென்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அல்ஜிப்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டை தான் நான் சொல்ல போறேன். அல்ஜிப்ராவை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜோசப் கேலியன் அடுத்தால நம்ம ஹிஸ்டரி அவர் உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஹிஸ்டரி. லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் தியரி பார்ட், அதாவது தியரம் ப்ரூஃப் படிக்கிறதுக்கு ஹிஸ்டரின் போதுமானது, டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஹிஸ்டரின் போதுமானது. ப்ராப்ளம் டைப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் சீரீஸ் வெல் அண்ட் குட், எக்ஸலண்டா இருக்கும். இதுல சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன் செட் வர்சஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி அல்லது காலேஜ் டிஆர்பி, எதுனாலும் சரி. நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பின்னு சொல்றேன், நிறைய பேர் காலேஜ் டிஆர்பின்னு சர்ச் பண்றீங்கன்னு தோணுது எனக்கு. சரியா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி அதை பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 99% சிலபஸ் சேமாக தான் இருக்கு. சிலபஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. டிஎன் செட்டுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கும் ஒரு டிஃபரன்ஸ், பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இல்லை. அதனால நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கும் டிஎன் செட்டுக்கும் ஒன்று போல ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இதைத்தான் நான் நேற்றுள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன். டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க நல்ல காம்படிட்டரா இருப்பாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க அடுத்தது, ஏன்னா இந்த டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எம்சிக்யூஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தரவாக இருப்பாங்க. அதுக்கடுத்து டிஸ்கிரிப்டிவ் மட்டும்தான் அவங்களுக்கு ஜூனுக்கு பிறகு படிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால அவங்க ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் இந்த தடவை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ரியல் அனாலிசிஸுக்கு டாம்
டாம் அப்போஸ்டல். இந்த புக்கு எல்லாமே நான் என்னுடைய ஓவியம் ஆப்ல கொடுத்துருக்கேன். வால்டர் ரூடின். ப்ரூஃபுக்கு எல்லாம் வால்டர் ரூடினே நல்லா இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வால்டர் ரூடின் எக்ஸலண்டா இருக்கும். ரொம்ப அருமையா கொடுத்துருப்பாரு. வால்டர் ரூடின் ப்ரூஃபை பார்த்தாலே கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் வால்டர் ரூடின்ல 3 லைன் கொடுத்துருந்தேன்னா நான் 2 பேஜுக்கு ப்ரூஃப் எழுதுவேன். அந்த மாதிரி இருக்கும் வால்டர் ரூடின். 2 பேஜுக்கு ப்ரூஃப் எழுதுன எலாபரேட்டா இருக்கும். அப்ப நீங்க வால்டர் ரூடினையே அப்படியே எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் பிஜி ஃபர்ஸ்ட் பேட்ச் என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஒரு பையன் உண்டு. 3rd செமஸ்டர் வரைக்கும் 11 அரியர் வச்சிருந்தான். 3rd செமஸ்டர்ல ஒரு 4 பேப்பர் உண்டு. 15 பேப்பர் மொத்தமா 4th செமஸ்டர்ல மொத்தம் 7 அரியர் வச்சிருந்தான். 7 அரியர் வச்சிருந்தான். 4th செமஸ்டர்ல ஒரு 4 பேப்பர், மொத்தம் 11 பேப்பரையும் அவன் கடைசி செமஸ்டர்ல ஃபைனல் செமஸ்டர்ல எழுதி கிளியர் பண்ணி பிஜி டிகிரி வாங்கிட்டு போயிட்டான். அப்ப அவன்கிட்ட எப்படிடா அனாலிசிஸ் எல்லாம் கடைசி நேரத்துல இப்படி படிச்ச அப்படின்னு கேட்டா அவன் என்கிட்ட சொல்லுவான், ரூடின் புக்கு அப்படியே படிச்சிடணும் மேடம், ஆல்ஃபஸ் புக்கு அப்படியே படிச்சிடணும். ஏன்னா ஆல்ஃபஸ் புக்கு ரூடின் புக்கெல்லாம் 2 லைன் தான் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லைன் 3 லைன் ப்ரூஃபுக்கு நான் ப்ரூஃப் எழுதுனேன்னா 2 பக்கத்துக்கு எழுதுவேன். அதை எலாபரேட்டா எழுதுவேன். அப்போ நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நம்மளுக்கு என்ன கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் தான் மெயின்னு சொல்ல போறாங்க. அதனால அனாலிசிஸ்ல ரூடின்ல மெயினா என்ன கொடுத்துருக்காங்களோ எந்தெந்த லைன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்க எழுதினா போதும். அதனால அவன் என்ன சொல்லுவான்னா கடைசி நேரத்துல ரூடின் ஆல்ஃபஸ் எல்லாம் மனப்படமா படிச்சு எழுதி கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் கிடையாது. ஒருவேளை சாத்தியமாக இருந்தாலும் அது சரி கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வாழ்க்கையில உட்பட முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா டாம் அப்போஸ்டல். இது போக அந்த நம்ம இதுக்கு சிஎஸ்ஆர் நெட்டுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய அதே புக்கை கூட ஃபாலோ பண்ணலாம். சிஎஸ்ஆர் நெட்டுக்கு நம்ம யூஸ்வலா எஸ்சி மாலிக் எஸ்கே மாப்பா புக்கை ரெஃபர் பண்ணுவோம். எஸ்சி மாலிக் எஸ்கே மாப்பா இது நம்ம அனாலிசிஸ்க்கு ரெஃபர் பண்ணக்கூடிய புக்ஸ். இந்த புக்ஸ் ஆனால் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ரூடினே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலேயும் அனாலிசிஸையும் பொறுத்த வரைக்கும் டிஎன் செட்டுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கும் சிலபஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதே மாதிரி 99% சிலபஸ் சேமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால டிஎன் செட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கும் எம்சிக்யூஸ்க்கு போதுமானதாக இருக்கும். இதில் டிஸ்கிரிப்டிவ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்தா போதும்னு இருக்கும். அதனால் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன் செட் அப்ளை பண்ணுறவங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயமாக டிஎன் செட் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுங்க. இதில் டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கிறதுனால நான் கோச்சிங் கம்ப்ளீட்டா நடத்தல. இல்லை எம்சிக்யூஸ் கிளாஸுக்கு மட்டும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கு கிளாஸ் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி நான் அதில் வெறுமனே எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன். சப்ஜெக்டை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதனால உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்கிறேன்னா இவ்வளோ தியரம்ஸை ஷார்ட் பீரியடில் எடுத்து முடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால எடுக்கலன்னு சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி டிஸ்கிரிப்டிவ் டைப் படிக்கணும், எந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் கட்டாயமாக கொடுப்பேன். டிஎன் செட்டு கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸு, டிஸ்கிரிப்டிவ் டைப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு பாருங்கள். அனாலிசிஸ், அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. போய் பாருங்கள். பார்த்துட்டு என்னுடைய ஷார்ட்ஸை பாருங்கள். ஷார்ட்ஸில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு சின்னதாக ஒரு எம்சிக்யூ, சின்னதாக ஒரு கான்செப்ட் ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள்.